அன்பர்களே, இன்று காணும் பொங்கல் ஆள் கொண்ட மால் கோவிலுக்கு செல்கிறோம். என்ன பேரே புதுசா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள சோமவாரப்பட்டியில்தான் இந்த ஆள் கொண்ட மால் கோவில் அமைந்துள்ளது. கால்நடைகளின் காவல் தெய்வம் இந்த பெருமாள். பரமபதநாதனாகிய பரந்தாமன் துவாபர யுகத்தில் ஆயர்பாடியில் நந்தகோபாலன் யசோதை தம்பதியிடம் மகனாக வளர்ந்தார். அவர் ஆணிரைகளை மேய்த்து வந்த காரணத்தினால் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வத்தை அளித்தன. கண்ணனின் திருப்பார்வையினால் ஆயர்பாடி மக்களும் பசுக்களும் நோய் நொடியின்றி வாழ்ந்தார்கள். இந்த கண்ணபிரானே இந்த சோமவாரப்பட்டியில் கோவில் கொண்டுள்ளார். இந்த கிராமத்தில் காட்டின் மத்தியில் கோவில் கொண்டுள்ளார். பண்டை காலத்தில் இப்பகுதி ஆலமரத்தூர் என அழைக்கப்பட்டது. இந்த வனத்தில் விஷப்பாம்புகள் வாழும் ஒரு ஆலமரத்தின் கீழ் சிவலிங்க வடிவில் புற்று ஒன்று இருந்தது. இந்த பகுதியில் மேயும் பசுக்கள் புற்றில் தாமாகவே பாலை சொரிந்து வந்தன. ஒரு நாள் பசுமாட்டை பாம்பு தீண்டிவிட்டது. பாம்பின் நஞ்சு பாதிக்காமல் பசுவின் விஷத்தை மாயவன் உண்டு பசுவை காப்பாற்றிவிட்டார். இதனால் பெருமாள் ஆள் கொண்ட மால் என பெயர் பெற்றார். ஆலமரத்தின் கீழ் அமர்ந்த திருமாலையும் ஆலம் கொண்ட சிவபெருமானையும் ஒரே கடவுளாக எண்ணி வழிபடத் தொடங்கினார்கள். இன்றும் அதே வழிபாட்டு முறை இங்கு தொடர்கிறது. பெரும்பாலும் கோவில்களில் விக்கிரக வழிபாடுகளே நடைபெறும். இங்கு ஆள் கொண்ட மால் என்னும் பெயரில் உள்ள விஷ்ணு பகவானின் அவதாரங்கள் சில வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதுவே மூலவர். இது 3 பிரிவுகளாக உள்ளது. மேல் பாகத்தில் கிருஷ்ண பகவான் இரு மருங்கிலும் சூரிய சந்திரர்கள் உள்ளார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 3, 4, 5 ஆகிய நாட்களில் இங்கு பொங்கல் விழா நடைபெறும். இந்த விழாவின் போது பக்தர்கள் தங்களது மாடுகளின் கறவை பாலை கொண்டு வந்து ஆள் கொண்ட மாலுக்கு அபிஷேகம் செய்து திருநீரும் தீர்த்தமும் பெற்றுக்கொள்வார்கள். அவற்றை தங்கள் ஊரில் உள்ள கால்நடைகள் மீது தெளிப்பார்கள். இதனால் அவைகளுக்கு நோய் வராது என்பது ஐதீகம். இந்த கோவிலில் உற்சவர் திருமால், எதிரே நந்தி உள்ளார். கோவில் விழாவின் போது பசு, கன்று ஆகிய மண்ணால் செய்த உருவங்களை காணிக்கையாக அளிக்கிறார்கள். அவற்றிற்கு தேங்காய் நீரால் கண் திறக்கிறார்கள். இங்கு ஆலயத்திற்கு விடப்பட்ட சலங்கை மாடுகளை இசைக்கு தக்கவாறு ஆடுவதுதான் தனி சிறப்பாகும். கால்நடைகளை காத்து நம் செல்வங்களை பெருக்கும் ஆள் கொண்ட மாலை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாயா. கோவிந்தா கோவிந்தா.